காலம் வந்து இளைஞர்கள் வழியில் தான் போயிட்டுருக்கு. இப்போ அவங்க தான் வந்து மாற்றத்தை உருவாக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அரசியலில் கூட இப்போ விஜய் வந்து சாதிச்சிருக்காரு. அவரும் வந்து இளைஞர் சமுதாயத்தை தான் உருவாக்கியிருக்காரு. இனிமேல் எதிர்காலம் அப்படி தான். அவங்கள மீன் பண்ணி நம்ம எதுவும் ப்ளேம் பண்ணி பேசக்கூடாதுன்றது தான் என்னுடைய இது. அதான் சமுதாயத்தில் வந்து இளைஞர்களை வந்து ரொம்ப கீழ் நோக்கி தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்கள வந்து இவங்களால எதுவும் செய்ய முடியாது, எதுவும் சாதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. இவங்க ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு அரசியல் கட்சி வந்து பிரபலம் அடையிறதுக்குள்ளே இவங்க அதுக்கு மேலே பிரபலம் அடைஞ்சிட்டாங்க. டபுள் மடங்கு எங்கேயோ போயிட்டாங்கன்னும் போது, இப்போ வந்து இளைஞர்களை வந்து நம்ம சாதாரணமாக நினைச்சிடக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய கருத்து. அது மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, எதிர்காலம் இனிமேல் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம எது பேசும்போது கொஞ்சம் யோசித்து பார்த்து தான் பேசணும். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அக்கௌண்ட்டை வந்து இப்போது கவர்மெண்ட் வந்து முடக்கியிருக்கு. இப்போ அவங்க அப்படி பண்ணாங்கன்னா அது திரும்பவும் இவங்களே வளர்த்து விட்ற மாதிரி ஆகிடும். அப்போ வந்து அது இன்னும் அது திரும்பவும் வேற ஒரு பேர் வச்சு திரும்பவும் அதை இன்னும் பெருசாக கொண்டு போவாங்கன்னு தான் தோணுது.